Hello guys, welcome to my channel. இது வந்து ஒரு வீக் இன் மை லைஃப் அப்படி வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து ரொம்ப நாளாக வீடியோ எடுத்து போடாமல் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் எங்கடா கிளம்பியிருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா, அது வேறு எங்கேயுமே கிடையாது. கோயில் போகலாம், லைக் ரொம்ப வந்து டிஸ்டர்ப்டாக இருந்தேன். ஸோ அதனால் கோயில் போகலாம். ஜோடியோவில் வந்து இந்த 4 நெயில் பாலிஷ், அந்த நெயில் கலர் வந்துட்டு 199 வாங்குங்க, செம்மையாக இருக்குது. ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒரு காட்டன் சுடிதார். சம்மரில் காட்டன் எல்லாமே வெளியவே போக முடியாது. உப்புமா காலங்காலத்தில் உப்புமா போட்டாங்க. ஸோ அதனால ஆட்டோ புக் பண்ணியாச்சு. எந்த கோயில்னால் காளிகாம்பல் கோயில். அது நியர்லி பீச் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த சென்ட்ரல் தாண்டி பாரிஸ் கிட்ட. ஸோ ஓலா ஆட்டோ அதோ புக் பண்ணியிருந்தோம். பிகாஸ் செம்ம வேலை இருந்துச்சு. பஸ்லலாம் லிட்டரலாக போகவே முடியாது. ஸோ அதனால் வந்து காலையிலே கிளம்பியாச்சு. சம்மர் வந்து ரொம்ப வெளுத்து வாங்குது, ஆனால் அப்பப்போ மழை பெய்யறதுனால ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ வந்து கோயில் வந்து அன்றைக்கி செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பட் நல்ல தரிசனம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு லோட்டஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூவெலாம் வாங்கியாச்சு. அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தாம்பரம் வாங்குறேன் நான். ஸோ அதனால் அண்டு அங்கே வந்து பிரசாதம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு எப்பயுமே வந்து க்யூ நிறையவே இருந்துச்சு. இது வந்து மோர் கொடுக்கறதுக்காக க்யூ இருந்துச்சு. ஸோ ஓகே போய் குடிக்கலான்னு நல்லா குங்குமம்லாம் வச்சுட்டு ரொம்ப பக்தியாக வேறு இருந்தேன். நான் அவ்வளோவா மோஸ்ட்டாக வந்து கோயில் போவேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது ஏதாவது ஒரு கோயில் போகணுன்னு, லைக் எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நான் போவேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு உட்காந்தாச்சு. அங்கே வந்து பிரசாதம் வந்து நம்ம வந்து ரேட் லைக் மணி கொடுத்து தான் வாங்கினோம். அந்த மிளகு வடை வாங்கினாங்க. அண்ட் தென் வந்துட்டு சக்கரை பொங்கல் வாங்கினாங்க. என் லைஃப்பில் இவ்வளோ டேஸ்ட்டான சக்கரை பொங்கல் சாப்பிட்டதே இல்லை. அப்படியே நெய் மிதக்க இருந்துச்சு. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைக் ரொம்ப நாள் கழித்து அவ்வளோ ருசியான ஒரு பிரசாதம் நான் சாப்பிட்டேன். திருப்பி வந்து புக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. பட் எங்கள் வீட்டில் இன்னொன்று ஒரு கோயில் போகலான்னு சொன்னாங்க. பட் வெயில் யாருக்குமே தாங்கலை. ஸோ அதனால் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் வெயில் பரவாயில்லையாக இருந்துச்சு. ரொம்ப வெயில் அடித்தா லிட்டரலாக கேர் ஆகுது. ஸோ எங்கே போனாலும் ஒரு ஃபுல் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அண்ட் சியா சீட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். அது நீங்கள் ஊற வச்சு காலைல எடுத்துக்கோங்க, ஹீட் கம்மியாகும் இப்போ இருக்கிறதுக்கு. அண்ட் மோர் எவ்வளோ முடியுமோ குடிங்க, அதுவே வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு தரும். ஸோ கன்ஃபார்மாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு பழைய சாதம் நான் வந்து காலையில் போகும்போதே தண்ணி ஊற்றிலாம் வச்சுட்டு தான் போனேன். பிகாஸ் செம்ம ஹீட் ஆகுறதுனால. அண்ட் வெள்ளரிக்காய் இருந்துச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப நாள் கழிச்சு வெள்ளரிக்காய்லாம் இந்த சீசன் வாங்கணும். பட் நானே எப்பயாச்சும் தான் சாப்பிடுவேன். குழம்பு வந்து நேற்று குழம்பு வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். நார்மல் குழம்பு தான், காரக்குழம்பு இருந்துச்சு. ஸோ இப்படி தான் போச்சு. அண்ட் தென் கொஞ்ச நேரம் கழிச்சு மாடி வீட்டு பொண்ணு வந்து மருதாணி வைக்கிறதுக்கு வந்தா. சரி அவளுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னதுனால கடன்னு வச்சுட்டேன். அண்ட் மத்தியானம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் பண்ணலான்னு சொல்லிட்டு மாங்காய் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு மாங்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், பூண்டு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், தக்காளி ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் என்னோடய ஃபேவரட் ஊறுகாய். ஸோ அந்த சீசன் வந்துருக்குல, எப்பயுமே வந்து கோல்டோ என்ன ஆனாலும் ஹீட் ஆனாலுமே அந்த சீசன் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் அது அந்த சீசன்லாம் இன்னும் செம்மையாக இருக்கும். அண்ட் வீட்டுக்கு கொஞ்சம் வந்து வீடு ரொம்ப வந்து கலைஞ்சி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ காலையிலே கிளம்பி போனதுனால ஸோ கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக அடுக்கி வச்சிடணும். அண்ட் இப்போல்லாம் எனக்கு வீடு கொஞ்சம் க்ளீனாக இல்லைனா கூட செம்ம கடுப்பாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணிடுறது. அண்ட் டே வந்து சூப்பராகவே போச்சு. அண்ட் ஆனால் ஊறுகாய் வந்து கொஞ்சம் ஊறுனா தான் நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய மாங்காய் போட்டு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பண்ணோன்னா எல்லாருக்குமே கொடுப்போம், பக்கத்தில் எல்லா இடத்துக்குமே. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நிறையா மாங்காய் போட்டு செம்ம டேஸ்ட்டாக பண்ணாங்க. எனக்கு மாங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி சீவி பண்ணால் ரொம்பவே பிடிக்கும். பட் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து எலுமிச்சை ஊறுகாய் தான் குடிச்சிருந்தாங்க. ஸோ சாதம், தயிர், கீரை, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வாழைத்தண்டு பொரியெல்லாம் நல்லதுன்னு வச்சுட்டாங்க. அப்படியே வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால கோயிலுக்கு போனால் நல்லது சொல்லிட்டு ஈவினிங் ஒரு கோயில் போயிருந்தேன். லைக் எனக்கு எப்போல்லாம் மூட் ஆஃப் ஆகுதோ நான் கோயில் போயிடுவேன். இப்போது சில பேருக்குலாம் மூட் ஆஃப் ஆனால் வந்துட்டு ரீட் பண்ணுவாங்க, இல்லை ஏதாச்சும் சீரீஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நான் சீரீஸுமே பார்ப்பேன். பட் எனக்கு கோயில் போகிறது ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கோயில். எனக்கு எப்போல்லாம் வந்து மனசு சரியில்லையோ என்ன ஆனாலும் கோயிலுக்கு போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது நெக்ஸ்ட் டே வந்து அவ்வளோ சாமான் இருந்துச்சு. நான் எப்படி தேய்க்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன். மம்மியுமே எங்கள் வீட்டில் தேய்ப்பாங்க, நானுமே தேய்ப்பேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு சரி இந்த டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு எல்லாமே ஊறி இருக்கணும். ஸோ நான் முன்னாடி நாள் நைட் வந்து மருதாணி வச்சுருந்தேன். கரெக்டாக அடுத்த நாள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ சாமானா எனக்கு அப்படி செம்ம டென்ஷன் ஆச்சு. ஏன்னா நெயில் பாலிஷ்லாம் வச்சா நமக்கு பிடிக்கிறதில்ல. பட் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சாச்சு. அண்ட் எனக்கு செம்ம பசி அதுலேயே. ஏன்னா நான் ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் வந்து இந்த சம்மர் வந்தாலே கூழ் வந்து அப்பப்போ காய்ச்சுவாங்க, களி கூழ் எல்லாமே காய்ச்சுவாங்க. ஸோ அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து நல்லா டேஸ்டியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிரேப்ஸ் அண்டு இது ப்ரோமோகிரானட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஜூஸ் போட்டுடலாம்
பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வந்து லெமன் புளிஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக பிழிஞ்சு விட்டேன், பட் அது காட்ட மறந்துட்டேன். ஸோ இது நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேப் ஜூஸ் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். அண்ட் ப்ரோமோகிரானேட்டில் வந்து நம்ம மில்க் ஊற்றி கூட பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த 2 ஜூஸஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. சம்மர் எனக்கு மோஸ்ட்டாக நான் லெமன் ஜூஸ் தான் குடிப்பேன், ஏன்னா அதான் ஈஸி எல்லாருக்குமே போடுறதுக்கு. அண்ட் எனக்கு ஆப்பிள் ஜூஸ்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது, ஏன்னா எனக்கு ஆப்பிள் நார்மலாக சாப்பிடவே பிடிக்குமா. ஸோ அதனால் பட் எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். ஸோ வந்துட்டு நிறைய பேர் சக்கரை போடாமல் குடிப்பாங்க, பட் எனக்கு சக்கரை போடணும்னா இறங்கவே இறங்காது. நான் ரொம்ப சுகர் கிரேவிங் இருக்கவ. ஸோ நான் காரமாக தான் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு காரமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் அவ்வளோ காரமாக சாப்பிட்றதில்ல. ஸோ வந்துட்டு ஜூஸ் வந்து எல்லாருக்கும் போட்டுவிட்டேன். சும்மா எனக்கும் என் தங்கச்சிக்கும் மட்டும் இந்த மாதிரி கப்பில் போட்டாச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டால் நல்லாயிருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஜூஸில் பண்ணக்கூடாது, பால் போட்டிருக்கிறதுல லெமன் பிழியக்கூடாது, ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இப்படி தான் போச்சு. அண்ட் ஈவினிங் டைமில் வந்து பஜ்ஜி சுட்டாங்க. ஸோ அதுவுமே சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு. ஆனியன் பஜ்ஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வாழைக்காய் விட எனக்கு ஆனியன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு வந்து சரி வாக்கிங் கொஞ்சமாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் ரெகுலராக போக மாட்டேன், பட் அப்பப்போ போவேன். போகும்போது பிஸ்கெட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போவேன், ஏன்னா எங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய இருக்குமா. எனக்கு ஏன்னா கொஞ்சம் பயம், பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வாக்கிங் போகும்போது பிஸ்கெட் போட்டால் அது கொஞ்சம் கம்முன்னு இருக்குமா, அந்த ஒரு இதுலேயே வந்துட்டு நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். இங்கே வந்து ரொம்ப சமத்தான நாயும் இருக்குது, அடுத்த தெரு போனால் குலைக்கிற நாயும் இருக்குமா. ஸோ வந்து எல்லாருக்குமே பிஸ்கெட் வேணுமா, லைக் ஒரு 4 or 5 எடுத்துகிட்டு போவேன். பிகாஸ் ரெகுலராக நான் அவ்வளோவா வாக்கிங் போக மாட்டேன். ஒரு 2 நாள் விட்டு 1 நாள் விட்டு போனாலுமே ரோட்டில் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவேன். ஃபஸ்ட்டில் அண்ணா கூட வந்து வாக்கிங் போகிறதுனால தெரியாது, அண்ணா கொஞ்சம் தைரியசாலி, பட் நான் அப்படி கிடையாது, லைட்டாக பயந்தவங்களே. அதனால் இந்த டாக் ரொம்ப சமத்தான டாக். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எழுந்துக்கும் போதே கொஞ்சம் ரீல்ஸில் ஹாரி பாட்டர்லாம் வந்துச்சு. சரி ஹாரி பாட்டர் சீரீஸ் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். பட் என்னால் ரெகுலராக பார்க்க முடியாது, பட் நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறதுனால எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்ன வரப்போகுதுன்னு. பட் அந்த சீரீஸ் மட்டும் லைக் அந்த இது மட்டும் வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது. சரி காலையில் எழுந்தோடனே போட்டேன்னா, ஸோ வந்துட்டு சரி காலையில் கொஞ்சம் மம்மி வந்து வெளியே போகணும்னு சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி சரவணா ஸ்டோர்ஸ் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அங்கேயே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கணுமா, ஸோ அங்கேயே போயிட்டு வந்தோம். அண்ட் வந்து கொஞ்சம் கிஃப்ட்டு வாங்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து போயிட்டு வர்றதுக்கு இப்போல்லாம் மோஸ்ட்டாக வெயில் வந்து செம்மையாக காலையில் ஒரு 8 o'clockலேருந்தே ஆரம்பிச்சிருது. ஸோ வந்துட்டு ஒரு 10 மணிக்கெலாம் நீங்கள் எங்கே வெளியே போனீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு ஸ்கார்ஃப் எடுத்துகிட்டு தான் போகணும். அண்ட் கீழே வந்து சில்வர் செக்ஷன், கோல்டு செக்ஷன் எல்லாமே செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. மேலே சாரீ செக்ஷனும் சும்மா வந்து பார்த்தோம். 5th ஃப்ளோருமே போய் பார்த்தோம், பட் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. நான் அவ்வளோவா வீடியோ எதுவுமே எடுக்கலை, சும்மா வந்துட்டு காட்டன் சாரீஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிக்கல் வர வழியில் வந்து மெடிக்கலுக்கு போனோம். ஸோ அங்கேயும் போயிட்டு வந்தோம். டேப்லெட்ஸ் கொஞ்சம் வாங்கணும், வந்து தான் சப்பாத்தி போட்டு லைக் மத்தியானம் கிட்ட தான் சப்பாத்தியை சாப்பிட்டது. பட் போகும்போது கொஞ்சோண்டு இந்த ஜூஸ் ஏதோ குடிச்சிட்டு போயிட்டோம். அதனால் சப்பாத்தி வந்து காலையில் எனக்கு இறங்கவே இறங்காது, எனக்கு நைட் மட்டும் தான் சப்பாத்தி இறங்கும். பட் நிறைய பேர் காலையில் சப்பாத்தி சாப்பிடுவாங்க, எனக்கு சுத்தமாக காலையில் வந்து இறங்கவே இறங்காது. எனக்கு தோசை தான் இறங்கும். ஈவினிங் மார்னிங் மத்தியானம் எப்போ தோசை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். பிகாஸ் ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சு. எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகணும்னா ஏதாச்சும் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு செம்ம ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து என்கிட்ட வந்து இயரிங்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 தான் இருக்கும். பட் நான் அதை கொஞ்சம் செக்யூர் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி எந்த கவரில் வந்துச்சோ அதுலேயே வச்சு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருவேன். ஸோ அது கொஞ்சம் கருக்காது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். அண்ட் ஜிமிக்கின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 4 இருக்கும், மேக்ஸிமம் 4 or 5. இதெல்லாம் எனக்கு ஒரு 5 years பிஃபோர் கிடச்ச ஜிமிக்கி, லைக் யூஜி படிக்கும்போது எனக்கு கிடச்சது. ஸோ அதெல்லாமே நான் பத்திரமா வந்து வச்சுருப்பேன். அண்ட் எனக்கு பேங்கிள்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்னைக்காவது போனேன்னா கை ஃபுல்லாக பேங்கிள் போட்டுப்பேன், லைக் எப்பயுமே போட மாட்டேன், பட் என்னைக்காவது போட்டுப்பேன். என்கிட்ட ஆர்கனைசர்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டேடிக்கு வந்து ராம்ராஜ் சட்டை எடுக்கும்போது அந்த டப்பா இருக்கும்ல, அந்த டப்பா தான் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லைக் சாரீ டப்பா விட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த பேங்கிள்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ பேங்கிள் வச்சுருக்காலான்னு நினைக்காதீங்க, சாரி பேக்ரவுண்ட் கொஞ்சம் சவுண்டாக இருக்குது. இது எல்லாமே வந்து நான் ஒரு 12th 11thலேருந்து இந்த கோலுக்கெல்லாம் போனால் வச்சு கொடுப்பாங்கல்ல, என்னோட கையோட சைஸ் வந்து பெருசு 2.8 அந்த மாதிரியா. ஸோ எவ்வளோ பேங்கிள் எடுத்தாலுமே நான் கொஞ்சம் பெரிய பேங்கிளாக எடுக்கிறதுனால எனக்கு இப்போ வரைக்குமே பத்தும். எனக்கு முக்கால்வாசி பேங்கிள் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு கொடுத்தது, ஆப்போசிட் வீட்டில் வச்சு கொடுத்தது, அந்த மாதிரி தான். அப்புறம் என் அண்ணா கல்யாணத்துக்கு எடுத்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு எடுத்தது, அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு இப்படி நல்லாவே வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு வளையல் எப்பயுமே இருக்கும். அண்ட் கோல்ட் கலர் வளையல் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். பிகாஸ் அது வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த கோல்ட் கலர் வளையல் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்டு.
அண்ட் இந்த ப்ளூ வந்துட்டு என் அண்ணா மேரேஜ்க்கு வாங்கினது, லைக் 1.5 years பிஃபோர் வாங்கினது. ஸோ இது அண்ட் தென் க்ரீன் வந்து அவனோட கல்யாணம் அன்றைக்கி வாங்கினேன். இது வந்து என் ஃப்ரெண்டு வச்சு கொடுத்தா. என் ஃப்ரெண்டு வந்து சுப்பான்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் எனக்கு வருஷம் இந்த கொலுக்கு அதுக்கெலாம் வந்து வச்சு கொடுப்பாங்க, அந்த நல்ல நாளுக்கெலாம் வச்சு கொடுப்பாங்கல்ல. ஸோ அவங்க வீட்டில் அது எல்லாருக்குமே பண்ணுறதுனால இந்த ப்ளூவுமே அவள் தான் வச்சு கொடுத்தா. ஆனால் என்ன அது ஏதோ பாதி தான் இருக்குது, அது எங்கன்னு தெரியல. இந்த ப்ரௌன் வந்து நான் வந்து கான்வெகேஷனுக்கோ எதுக்கோ எடுத்தது. பிளாக் எப்பயுமே என்கிட்ட இருக்கும். ஸோ இந்த க்ரீன்லேருந்து எல்லாமே அந்த கோல்ட் கலர் தவிர மற்ற எல்லாமே வந்து வச்சு கொடுக்குறது அதெல்லாம். இது டி நகரில் நான் வந்து பிளாக் வாங்கினேன். ஏன்னா என் சைஸ்க்கு வந்து பிளாக் அவ்வளோவா கிடைக்காது, இருக்கிறதுல பெரிய சைஸ் தான் நான் வாங்குவேன். ஸோ அது கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இந்த பிங்க் வந்து என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டு, அவளுக்கு இப்போ தான் என்கேஜ்மெண்ட் போச்சு. ஸோ அதுக்கு வாங்கினது ரொம்பவே நல்லா இருக்குது. பட் அது ஓரளவுக்கு சின்ன சைஸ் எடுத்ததுனால போடும்போது ரொம்ப வளையுது. ஸோ நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் நிறைய தடவை வளையல் வாங்கணுன்னே அவசியம் இல்லை. நீங்கள் இயர்லி 1 or 2 times வாங்கினா கூட பரவாயில்ல, அதுவே வந்து நமக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கனாலே நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அண்ட் எல்லா இதுக்குமே நீங்கள் போடலாம். அதனால் வந்து நான் ஒரு 2-3 வலையில இருந்தாலுமே கொஞ்சம் பத்திரமா வச்சுருப்பேன். கண்ணாடி வலையெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் முக்கால்வாசி கண்ணாடி வலையில் தான் இருக்கும். அண்ட் நெயில் பாலிஷுமே நான் சொல்கிறேன், நான் வந்து லிட்ரலாக ஒரு 5 years இதெல்லாம் வச்சுருக்கேன். சிலதெல்லாம் ரொம்ப கட்டிருச்சுன்னா நான் தூக்கி போட்டுருவேன். ஆனால் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் வச்சுருப்பேன். நார்மலாக 10 ரூபா நெயில் பாலிஷும் இருக்குது, 50 rupees நெயில் பாலிஷும் இருக்குது, 20 rupees நெயில் பாலிஷும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எனக்கு கொஞ்சம் நெயில் பாலிஷ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரீசெண்டாக வைக்கிறது இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நெயில் ரிமூவரோட இது ரெண்டும் நான் எனக்கு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு இருந்தேன். பிகாஸ் டக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு வந்து நமக்கு தேவையா. நான் மோஸ்ட்டாக எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் கூட மோஸ்ட்டாக எனக்கு ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் தலை குளிச்சிடுவேன். எண்ணெய் வச்சு குளித்தாலும் ஓகே, இல்லைனா நார்மலாக குளித்தாலும் ஓகே. எனக்கு ரொம்ப வந்து இந்த சூடாகி கட்டி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் வந்து காலையில் சப்பாத்தி சாப்பிட்டதுனால எனக்கு தோசை வேணும்னு சொல்லிட்டு தோசை சாப்பிட்டேன். ஈவினிங் என் ஃப்ரெண்டு வந்து பத்திரிக்கை வைக்க வந்திருந்தா. ஸோ அது முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. நான் இந்த vlog அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த வாட்டி. பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி ஏதாச்சும் வேணுன்னா கூட சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ரெசிபி vlog போட்டாலும் போடுவேன். பாய்.